இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பேசுவதிலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வாரத்திலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் நேற்று தினத்துல தியானித்தோம். நம்பிக்கை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. ஆகவே நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வைக்கிற நம்பிக்கையை சரியான இடத்துல வைக்கணும். இன்னைக்கும் நம்ம பாக்குறோம், எத்தனையோ பேர், எத்தனையோ ஜனங்கள் அறியாமையினாலே தவறான மத நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறார்கள். அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் பல மூட நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனங்களாக, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியம். ஆக இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தோமானால் கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது நம்பிக்கை மிக முக்கியம். அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கிறது அடுத்தது மிக முக்கியம். நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்போ அன்றைக்கு ஒரு நாளிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். அந்த எரிகிற முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறார். அவன் அந்த முச்செடி எரிந்து கொண்டிருந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டு இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி கிட்ட வருகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட அந்த இடத்துல பேசி தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனை பார்வோனிடத்திற்கு அனுப்ப போவதாக, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராக நடத்த வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய வேலை செய்வதற்கு நான் யார் என்று சொல்லி அவன் கேட்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவனை அனுப்புகிற தேவன் யாருங்கிறது அவன் அறியும்படி செய்கிறார். அப்ப சொல்ற, நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை குறித்து சொல்லுகிறார். அன்றைக்கு எப்படி இருந்தானோ இன்னைக்கு அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அடுத்து சொல்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து கர்த்தர் அந்த இடத்துல அவனோடு கூட பேசுகிறதை வெளிப்படுத்துகிறதை நம்ம காண முடியும். அப்போ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். உலகத்தை தோற்றுவித்ததும் நான் தான். உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த கர்த்தராக நான் இருக்கிறேன். அகில உலகத்தையும் சிருஷ்டித்த கர்த்தராக, அகில உலகத்தையும் ஆளுகிறவராக நான் இருக்கிறேன். நான் சர்வ வியாபியாக முழு உலகத்திலும் எங்கும் நிறைந்திருக்கிறவராக நான் இருக்கிறேன். நான் சகலத்தையும் என்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையால் தாங்குகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக இருந்து கர்த்தர் தன் யாராக இருக்கிறார் என்பதை எல்லாம் குறித்து ஒருவேளை மோசேனுடைய அறிவிலை வெளிப்படுத்தி இருக்க கூடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவாரானால் ஆபிரகாமுக்கு அவர் என்ன செய்தார், ஈசாக்குக்கு என்ன செய்தார், யாக்கோபை எப்படி நடத்தினார், அவர்களுடைய சந்ததியை எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார், எப்படி அவர்களை பெருக பண்ணினார், எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார், விருத்தியடை செய்தார், எல்லாவற்றையும் அந்த வார்த்தைக்குள்ள அவர் அதை பொதிந்தவராக அதை சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ ஒரு பிக்சர், இப்போ கர்த்தரை பற்றி ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு அறிவு மோசேக்குள்ளே வந்து விட்டது. இந்த கர்த்தர் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்து விடுகிறார். இவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும், அவர் சொல்லுகிறபடி செல்லுகிறார். சில அடையாளங்களை தனக்கு காட்டின. எப்படி நம்புவாங்க ஜனங்க? நம்புவாங்களா? இந்த பார்வோன் நம்புவாரா? நான் எனக்கு சில அடையாளங்களை காட்டணும்னு சொல்லி அவன் கர்த்தரிடத்துல இந்த அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, உண்மை, பார்வோன் அவ்வளவு ஈஸியா போக விட்டுற மாட்டான் ஜனங்களை. அப்போ நீ என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒளிய அவன் ஜனங்களை போக விட மாட்டான். அப்போ கை வல்லமை ஆண்டவரிடத்துல இருக்கிறத இந்த மோசே கண்டு கொள்ளுகிறான், இந்த மோசே அறிந்து கொள்ளுகிறான். அப்போ இன்னும் அவனுக்குள்ள நம்பிக்கை பெறுகிறது. கர்த்தர் யார் என்று அறிய 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 நமக்கு கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அப்படியாக பெருகுகிறது. பாருங்க, இதே மோசே அங்க பார்வோனிடத்துல போய் என்னுடைய ஜனங்கள் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது பார்வோன் சொல்லுகிறான், கர்த்தரா? அது எந்த கடவுள்? எனக்கு அவர் தெரியாது, நான் ஜனங்களை போக விட முடியாது.
நீங்க வேலை செய்யாம சும்மா இருந்து கொண்டு சோம்பலா இருந்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், பலியிடணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்க வேலையை நான் இன்னும் அதிகமாக்குறேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு வேலை பழுவை அந்த சுமத்தினதை நான் பார்க்க முடியும். இனிமே உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அதே நம்பிக்கை, அதே எண்ணிக்கையில நீங்க செங்கல் அறுத்து கொடுக்கணும்னு சொல்லி பார்வோன் ஜனங்களை இன்னும் கடூரமாக நடத்தினதை, கொடுமையாக நடத்தினதை நான் பார்க்க முடியும். அப்ப பார்வோன் சொல்ற கர்த்தரா, அவர் யாரு? அவர் எனக்கு தெரியாது, அப்படிலாம் நான் ஜனங்களை போக விட முடியாதுன்னு சொல்லி. அப்ப அறியாத ஒரு மனுஷனால கர்த்தரை நம்ப முடியவில்லை. அப்போ கர்த்தர், இந்த நம்ம வசனம் என்ன தியானித்துக் கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த நம்பிக்கை இல்லாத மனுஷனுடைய நிலைமை என்னதான் இருக்கும்? அவன் ஒரு நன்மையும் காண முடியாது. அதுதான் முந்தின வசனத்துல பார்க்க முடியும். நம்பிக்கை இல்லையா? தேவனை விட்டு விலகுகிற இருதயம் வந்துச்சா? நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்கா? மனுஷர் மேல இருக்கா? நம்பிக்கை தேவனை விட்டு வேற எந்த பொருள் மேலேயாவது இருக்குதா? வேற எந்த மனிதர் மேலேயாவது இருக்கு? தன்னுடைய புயபலத்தின் மேல இருக்குதா? அப்போ அங்க அவங்க நன்மையை பார்க்க முடியாதுங்கிறது அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படித்தான் பார்வோனுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் அவரால் பார்க்க முடியல. பாருங்களேன், அடுத்து தேவன் தன்னுடைய கை வல்லமையை காட்டும் பொழுது பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் வரவில்லை. முடிவிலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்களுடைய ரதங்கள், அவருடைய குதிரை வீரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிற காரியத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தரை நம்பி அந்த பற்றி கொண்ட மோசே, தம் தேவனுடைய தாசனாகிய மோசே எத்தனையாய் மகிமைப்படுகிறார், எத்தனையாய் அவருடைய பெயர், ஆண்டவர் அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்கள் போய் மறுரூப மலையிலே நின்ற பொழுது அங்கே பிதாவுடைய சத்தம் உண்டாகி இவருடைய நேசகுமாரன் என்று பிதாவுடைய சத்தம் தொனித்த போது மோசேயும் எலியாவும் அந்த இடத்துல வந்தார்கள். மறுரூப மலையில இயேசுவோடு பேசுவதற்கு பிதாவின் சத்தம் கேட்கும் பொழுது வந்த ஒரு நபரிலே மோசே வந்து விட்டார். அத்தனையாய் அவர் கர்த்தரை நம்பின மனிதனாக, அத்தனை பெரிய ஆசீர்வாதத்திற்கு உரியவராக அவர் மாற்றப்படுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு பிறவி குருடனை இயேசு சுகமாக்குகிறார். சுகமான உடனே அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. இவ்வளவு நாள் பார்க்கல. குருடனா பிறந்தான். இது அவன் செய்த பாவம் இல்ல, பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படும்படிதான் இதெல்லாம் நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திடீர்னு கண்ணு திறந்து, இயேசு அற்புதம் செய்து கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றான். ஆண்டவரே, அதாவது தன் கண்ணை திறந்து விட்டவரை கடவுளா பாக்குறான், அவ்வளவுதான். அப்போ ஆண்டவருக்கு இயேசு அவன் இடத்துல கேக்குறாரு, மனுஷகுமாரனை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு. ஆண்டவரே, மனுஷகுமாரன்னா யாரு? அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவர் யாரு அப்படின்னு கேக்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் முன்னாடி நிக்கிறேன், நான் தான் மனுஷகுமாரன், தேவனிடத்துல இருந்து வந்த தேவகுமாரன் சொல்லி தன்னை வெளிப்படுத்தும் போது உடனே அவன் கீழ்ப்படுது. ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், உண்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு வல்லமை, ஒரு அற்புதம் அவனை கர்த்தரை காணும்படியாக செய்தது. அப்போ அவனுக்கு கர்த்தர் மேல, இயேசு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய பலத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் நம்ம எந்த அளவு அறிந்து கொள்றோமோ அந்த அளவு அவர் மேல நமக்கு நம்பிக்கை பெறுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக கடந்து வருகிறது. நாம் அவரை பற்றி அறிகிற அறிவில வளர வேண்டும். கர்த்தர் யார்? அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு பெரிய செயல்களை செய்கிறவர், அகில உலகத்தை படைத்தவர், அநாதி தேவன், அவர் அன்பு நம் மனுஷர் மேல் வைத்த அன்பிலே மாறாதவர், உண்மையுள்ளவர், அவர் நம்பத்தக்கவர் என்பதை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள நம்முடைய நம்பிக்கை பெருகும். இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு தரும்படி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க வல்லமைய, உங்க மகத்துவத்தை, உங்களுடைய பராக்கிரமத்தை நாங்க அறிய ஆண்டவரே, உண்மையில வைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு பெருகுமே அப்பா. ஆண்டவரே, நீர் யார் என்று நாங்கள் அறியணும், இன்னுமே அறியணும் ஆண்டவரே, இன்னுமே கிட்டி சேரணும் அப்பா. ஆண்டவரே, இன்னுமே அறியாத ஜனங்கள் அப்பா உண்மை பற்றி ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை பற்றி, உங்களுடைய மகத்துவத்தை பற்றி
பற்றி கேள்விப்பட்டு உண்மையில நம்பிக்கை வைக்கிற பாக்கியத்திற்குள்ளாக வரணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு தாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் தான் பாக்கியவான்களா இருக்க முடியும். மற்றபடி அவருடைய நம்பிக்கை அவமாய் போகுமே தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தது போல எங்களை சுற்றில இருக்கிற மக்கள் உண்மை காணும்படி உண்மையில நம்பிக்கை வைக்கும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.